வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி சிந்தனை கதை. கிரேஸ் ரொம்ப அழகான பொண்ணு, தங்கமான பொண்ணு வேற. அந்த பொண்ணு வந்து எப்பயுமே அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவா. ட்ரெஸ் பண்ணுவா, நல்லா பண்ணிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அம்மாக்கெல்லாம் உதவி செய்வலாம். ஆனா படி அப்படின்னு படிப்பு புக்கை எடுக்கும்போது தான் அவளுக்கு வந்து பயம் வருமா. அதை படிக்கணும்னு சொல்லும்போது அவங்க அம்மாட்ட வந்து, அம்மா நான் ஆத்தங்கரையில போய் உட்காந்து நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு புக் எடுத்துட்டு போயிடுவாளாம். அந்த ஆத்தங்கரையில போய் அந்த புக்கை தனியா உட்கார வச்சுட்டு இவ தனியா உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவாளாம். ஓன்னு அழுவாளாம். இந்த நதியெல்லாம் தண்ணி போகுது, கடவுளே ஏன் எனக்கு இந்த சோதனை கொடுக்குற, எல்லாமே எனக்கு தெரியுது, இந்த படிப்பு மாத்திரம் ஒண்ணு வரமாட்டேங்குதே, என்னால வாசிக்கவும் முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்தே இருந்தாலும். அப்போ என்ன ஆச்சுன்னா, இவளுக்கு உள்ள அந்த தைரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு, செய்யற வேலைகள் எல்லாம் கம்மியாயிடுச்சான், சாப்பிட்றதும் கம்மியாயிடுச்சான். அப்படியே வீக் ஆகி வீட்டுல பெட் ரிடன் ஆக ஆரம்பிச்சிட்டாலாம். இப்ப அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே கவலை. எப்படி இந்த பொண்ணு இவ்ளோ படுத்த படுக்கையா ஆயிட்டாளே? ஏன் எந்த இதுவுமே செய்ய மாட்டேன்றா, சாப்பிடவும் மாட்டேன்றா, வேலையும் பார்க்க மாட்டேன்றா, படிக்கவும் மாட்டேன்றாளே அப்படின்னோடனே, சரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்களாம். அப்ப அங்க வந்து டாக்டர் வந்து கவுன்சிலர்கிட்ட போய் காமிங்க அப்படின்னு கவுன்சிலர் என்ன சொன்னாங்களாம், அவள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா விஷயத்த வாங்கினாங்களாம். விஷயத்த வாங்கிட்டு, சரிம்மா நீ ஆத்தங்கரையில போய் உட்காந்து அழுகுற, நீ என்னைக்காவது ஒரு நாள் அந்த தண்ணிக்குள்ள கால் வச்சு பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டான்னு, இல்ல அப்படின்னுச்சான் கிரேஸ். அப்போ கிரேஸ் கிட்ட நீ ஒண்ணு செய், இன்னைக்கு சாயந்தரம் போய் அந்த ஆத்துல போய் நீ கால் வச்சுப்பாரு, அந்த நதியில போய் நீ கால் வச்சுப்பாரு, அது உனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நீ எனக்கு சொல்லு அப்படின்னோடனே, சரி அப்படின்னு இந்த பொண்ணு போச்சான். போய் அந்த நதிக்குள்ள ஆத்துக்குள்ள கால் வச்சு உட்காந்துச்சான். அந்த தண்ணி ஓடுற தண்ணி இருக்கு பாருங்களேன், அது காலில் வந்து தொட 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 அப்படியே சில்லு சில்லு சில்லுன்னு மேலே உடம்புல ஏற ஆரம்பிச்சதான். ஏற ஏற இந்த பொண்ணுக்கு ஒரு தனியா ஒரு புத்துணர்வு வந்துருச்சான். கொஞ்சம் உடம்புல நல்லா லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாலாம். சந்தோஷமாவும் ஃபீல் பண்ணாலாம். அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கினாலாம். அடுத்த நாள் கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போனப்ப இவ கவுன்சிலர்கிட்ட போய் சொன்னாலாம், இப்படி தண்ணி பட்டோனையுமே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நீ ஆத்தன் கரையில உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்த, ஆனா ஆறு இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு விட்டுட்டேன். இதே மாதிரிதான் உன்னோட கஷ்டங்கள்லையுமே படிப்பு வரமாட்டேந்தே நீ கரை மேலேயே வச்சுட்டே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ள கால் விட்டு பார்த்தா தானே தெரியும் வருதா வரலையான்னு. இப்போ படிப்பும் அதே மாதிரிதான். நீ வந்து படிக்க ஆரம்பிச்சின்னா, இந்த நதி எப்படி தண்ணி வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே மாதிரிதான் உனக்கு படிப்பு தானா வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பொண்ணுக்கு இது தோணுச்சு, இது நல்ல இதா இருக்கே, அப்ப இனிமேல் நம்ம முடியாது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்காம படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சாலாம். அன்னையிலேருந்து கிரேஸ் தான் டாப் லெவல்ல வந்தாலாம். அதே மாதிரி நம்மளும் வாழலாமா?